முக்கியமாக தமிழ் ஆக்களில் எங்களோட பிள்ளைகளை ஆக்களுக்கு முன்னாலே ஒப்பீடு செய்கிறது. பிள்ளைகளை மட்டுமில்லை எல்லாரையுமே ஒப்பிடுவினம். நீ ஒரு மோசமான ஆளாக இருக்குது, நீ ஒரு கேவலம் கெட்ட ஆளாக இருக்குது, இப்படி கதைக்கிறவே. நீங்கள் இது ஒரு உண்மை சம்பவம். எனக்கு தெரிஞ்சாக்களுக்கு தெரியும் இந்த விஷயம், என்ன தெரிஞ்சாக்களுக்கு விளங்கும். அங்கே அவள் போகிறாள் டியூஷனுக்கு, கவிதா டியூஷனுக்கு போகிறாள், நீ ஏன் இன்றைக்கு போகல. கவிதா அந்த நோக்கம் அல்டிமேட் எய்ம் வந்து தன் பிள்ளை திறந்தோன்னு தான் நான் செய்யணும். ஒரு படியும் டியூஷனுக்கு போகல, அந்த டியூஷன் கல்லம் பண்ணி நின்றான் அவன். அப்போ அந்த கல்லம் பண்ணி நின்றதை உண்மையாக அந்த வீட்டுக்காரருக்கு போய் அவனுடைய அப்பாவுக்கு பெற்றார் அக்கறை. எனக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு முன்னால் யார் செய்தாலும் அதில் போய் கூட்டுப்பெண்ணில் பாட்டு அது கூடாது. அது அந்த பிள்ளையின் ஆளுமை விருத்தியை நிறையவே பாதிக்கும். கொஞ்சம் அவசரங்களில் கோவங்கள் எல்லாருக்கும் மாறதான். நான் பிறகாவது ரியலைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்டுருவணும். நீங்கள் வணக்கம் மக்களே. எங்களோட மக்களில் ஒரு பழக்கம் இருக்குது, முக்கியமாக தமிழ் ஆக்களில் எங்களோட பிள்ளைகளை ஆக்களுக்கு முன்னால் ஒப்பீடு செய்கிறது. பிள்ளைகளை மட்டுமில்லை எல்லாரையுமே ஒப்பிடுவினம். ஆக்களுக்கு முன்னால் பேசுவினம், ஆக்களுக்கு முன்னால் பேசுறது, இன்னொரு பிள்ளையோட ஒப்பிடுறது, குறிப்பாக வந்து ஒப்பிட்டு கதைப்பினம். அப்போ இது என்னென்ன எஃபெக்டுகளை ஏற்படுத்தும்ன்றது சம்பந்தமான ஒரு காணொளி. கட்டாயம் இந்த காணொலியை எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்கோ. என்னென்னு சொன்னால் எங்களோட சொசைட்டியில் முக்கியமாக தமிழாக்களில் இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. மற்றவையோட ஒப்பிட்டு கதைக்கிறது, மற்றவைக்கு முன்னால் பேசுறது. ஒரு குழந்தை ஒன்று ஒரு விஷயத்தை செய்யுது, உதாரணமாக ஓட்ட போட்டியாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், என்ன விஷயம் செய்தாலும் முதல்ல எங்கே இந்த ஒப்பீடு தொடங்கும்னா வீட்டுக்குள்ளே தான், சகோதரத்தோடு தொடங்கிடும். அங்கே வர இந்த தங்கச்சியை விட உன்னுடைய அக்கா அப்படி இருக்குது, நீ மூத்த பிள்ளையல்லோ, நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ ஒரு மோசமான குழந்தை, நீ ஒரு பேர்ஸான ஆளாக கிடக்கு, நீ ஒரு மோசமான ஆளாக இருக்குது, நீ ஒரு கேவலம் கெட்ட ஆளாக இருக்குது, இப்படி கதைக்கிறவே. நீங்கள் யோசிக்கலாம், கதைக்கிறீங்களேண்டு எத்தனை பேர் சொல்லுவீங்க கதைக்கிறீர்கள்? நிறைய பேர் கதைக்கிறவே. இது மட்டும் இல்லை, இது வீட்டில் தொடங்கும் முதலாவதா. பிறகு வந்து பக்கத்து வீட்டை அல்லது பியர் குரூப்போட ஒப்பிடுவேன். பியர் குரூப்னா இப்போ என்னோட ஒரு பொம்பளை பிள்ளை படிக்குதுண்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு படி எனக்கு வந்து நடுக நடக்கும். என்ன மாதிரிண்டா, அங்கே அவள் போகிறாள் டியூஷனுக்கு, கவிதா டியூஷனுக்கு போகிறாள், நீ ஏன் இன்றைக்கு போகல. கவிதா நல்லா படிக்கிறாள், நீ ஏன் படிக்கல. மற்றது ஒரு பெற்றார் என்ன செய்வாருன்னா, தன் பதவி நிலை சார்ந்து அவர் அப்படி இருக்கிற அப்பான்ற பிள்ளையே நல்லா படிக்குது, நீ எந்த பிள்ளையா இருந்தோண்டு ஏன் படிக்கலை, இப்படியெல்லாம் ஒப்பிடுவினம். அது பக்கத்து வீடோ இல்லை யாருக்கோன்னு சொல்லி என்ன தெரிஞ்சாக்களுக்கு அந்த காணொளி விளங்கும். இந்த ஒப்பீடு உண்மையாகவே ஏன் செய்யணும்ன்றா, அவ யோசிக்கிறது வந்து இதால் இந்த பிள்ளை திருந்து மண்ணிச்சு தான் செய்யணும். அதை இந்த பிள்ளையை பழி வேண்டவனும் எந்த பெற்றாரும் செய்கிறதில்லை. எந்த பெரிய கேவலமான ஒரு கொடூரமான பெற்றாரும் அந்த நோக்கம் அல்டிமேட் எய்ம் வந்து தன் பிள்ளை திறந்தவனுமென்னு தான் நம்ம செய்யணும். இதால் என்னென்ன தாக்கம் ஏற்படும்ன்றதை பற்றி பார்ப்போம். முக்கியமாக இப்படி பேசுகிறதால நீங்கள் நினைக்கிற மாதிரி கூட பிள்ளை ஒன்றும் முன்னே வராது. அது யோசிக்கும், மற்றவைக்கு முன்னுக்கு நான் அவமானப்பட்டுட்டேன், நான் மற்றவையிலிருந்து ஏதோ ஒரு குறைச்சலை உணர்றேன், நான் ஒரு வித்தியாசமான ஆள், என்னால் எதுவுமே முடியாது போல எனக்கு, புதுசாக ஏதாவது செய்தாலும் நான் சொல்லுவினம், அதை ஏன் தொடுறேன், இதே ஏன் தொடுறேன், உனக்கு இது உதவலும் சரி வராது ரெண்டு தன்னை குறைச்சி மதிப்பிட்டு புதிய முயற்சிகளுக்கு ஒரு தோட்டம் செய்ய போனாலும், நீ போன முறை அங்கே இப்படி தான் கிழிச்ச, நீ உதவல் கொண்டு நீ போக வேண்டாம், சிறுவுள்ள வேளாண்மை வீடு வந்து சேராது, இப்படியெல்லாம் சொல்லி அதே புது முயற்சிகளுக்கு பயப்படுவினம். இதால் உங்களோட பிள்ளை ஒரு ஆளுமே அற்ற ஆளாகத்தான் மாறும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன் இருக்கிறார், அவர் முதல் வீட்டில் இருக்க அப்படி தான் இருந்தவர். பிறகு அவர்கிட்ட நண்பியில் மனைவி மாற்றினோன்னு அவர் புதிய புதிய முயற்சிகளை செய்ய நல்ல ஆடியன்ஸுன்ற வரவேற்பும் கிடைச்சிது. அவர் ஒரு வித்தியாசமாக வந்து கொண்டிருந்தார். இதை பற்றி ஒரு அண்ணா அவரால் எனக்கு காணொலி போட சொன்னது. முக்கியமாக எங்களோட கிராமத்தில் இருக்கிற ஒரு அண்ணா தான் சொன்னது. ஒரு எழுத்தாளர், நேரே சொல்கிறேன், சஞ்சய் சிவா அண்ணான்னு சொல்லி ஒரு கவிதையில் எழுதுகிறார். அவர் தான் நிறுவன், நீங்கள் இதை பற்றி ஒருக்கா கதைக்க வேணும்னு சொல்லி சொன்னவர். அந்த சஞ்சய் அண்ணாவுக்கு தான் இந்த வீடியோ. சஞ்சய் அண்ணா சொன்ன காரணத்துக்காக எங்களுக்கு கூட நிறைய பேர் எங்களோட கிராமம் மட்டும் இல்லை நிறைய இடத்துல நான் இந்த விஷயத்தை பார்த்துருக்குறேன். இப்போ ஒரு படியும் டியூஷனுக்கு போகல, அந்த டியூஷன் கல்லம் பண்ணி நின்றான் அவன். அப்போ அந்த கல்லம் பண்ணி நின்றதை உண்மையாக அந்த வீட்டுக்காரருக்கு போய் அவனுடைய அப்பாவுக்கு பெற்றார் அக்கறையில் சொல்லிச்சினும். இப்போ அந்த அப்பா வந்து என்ன செஞ்சாருண்டா, அவற்றை நோக்கம் வந்து அவன் போகாது, சரியான கோபம் வந்துட்டுது. ஆக்களுக்கு முன்னால் கதியால் வெட்டி வளர்ந்து நிற்கும் தான் நிறைய தடியல், சின்ன சின்ன தடியல். அந்த தடியல் அந்தளவு முடிகிற மாதிரி ஒரு 10-13 தடியால் அவனுக்கு அந்தளவிற்கு முன்னால் வச்சு அடித்தது. இது வந்து அவன் மனசில், எனக்கு தெரிஞ்சாலன்னு வையுங்கவன், அவன் மனசில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினதுண்டா, தான் ஒன்றுக்குமே உதவாத ஆளுண்டு அவன் அந்த இடத்த நெச்சிருப்பான். அவன் ஏன் டியூஷன் போகல, சின்னல்ல அவனை ஒழுங்காக விளையாட விட்டதா, ஏன் அவன் சின்ன பிள்ளைகளோட இப்போ 2 விளையாடுறான் 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டில் என்றதை பற்றி அந்த பேரண்ட்ஸ் யோசிக்கிறது இல்லை. சின்னல்ல அவனோட மினக்கடாமல் நாங்கள் வேலை என்று தெரிஞ்சிட்டோமோ என்று நிறைய பேர் அந்த நேரம் யோசிக்கலை. இது ஒரு உண்மை சம்பவம்.
எனக்கு தெரிஞ்சாங்களுக்கு தெரியும் இந்த விஷயம், என்ன தெரிஞ்சாங்களுக்கு விளங்கும். நானே பல பேருக்கு சொல்லியிருக்கேன் இந்த கதைகளை யாருக்குண்டு. அவைன்ற நோக்கம் வந்து போகல் என்ற நோக்கத்தில் அடிக்கினம். ஆனால் உண்மையாக அவைன்ற பிரச்சனை என்றால் இவன் இப்படி நிற்கிறதால என்னுடைய சமூக அந்தஸ்து கெடுதுன்னு சொல்லிட்டு போட்டு தாக்கினம். அப்படி அடிக்கிறதால அந்த பிள்ளை கடைசி வந்து டியூஷன் போகாது. அங்கே யாரையாவது அந்த பிள்ளைய அசாசினேட் பண்ணினமா, அந்த பிள்ளைக்கு என்ன அங்கே பிரச்சனை படிக்கிறதுக்கு, இல்லை சின்னல்ல ஏதாவது விளையாட நேரம் கொடுக்காதால அல்லது புதிய முயற்சிகளை கையால் கொடுக்காதால அவன் இதை இப்போ செய்வான் நினைக்கிறானா என்று உளவியல் சார்ந்த யாருமே யோசிக்கிறது இல்லை. இப்படி நிறைய பிள்ளைகள் உங்கள்கிட்ட இருக்கும். நான் ஒரு ஆசிரியர் பணியிலையும் இருக்கிறதால என்னோட நிறைய படிகள் வந்திருக்காங்க. விவேகானந்தர் சொன்ன மாதிரி கற்கள் போன்ற இளைஞர்களை என்னிடம் கொண்டு பாருங்கள், நான் சிற்பமாக்கி காட்டுகின்றேன் என்று சொல்லி நம்புகிற ஒரு ஆசிரியர் தான் நான். நிறைய பேர் அப்படி மாற்றியும் இருக்கிறேன்னு தெரியும். என்னோட படித்த பிள்ளைகளுக்கு முடியவே முடியாதுன்னு சொன்னால நல்ல ரிசல்ட் எடுக்க பண்ணியிருக்கிறேன். காரணம் நான் கடந்து வந்த பாதைகள். ஸோ மற்றவை யாரோடையும் ஒப்பிட வேண்டாம், ஆக்களுக்கு முன்னால் பேச வேண்டாம். அது உங்களோட பிள்ளைகளை குறைச்சி மதிப்பீடு செய்யும். புதிய முயற்சிகளை கையாள மாட்டினமவே தான் ஒரு குறைஞ்சாலன்னு யோசிப்பினோம், தான் ஒரு மட்டமானால் போல தான் என்ன எல்லாரும் பேசினோம்னு யோசிப்பினோம். சகோதரங்களை கூட உங்களோட பிள்ளையை ஒப்பிடக்கூடாது. வேணுமென்று பிடிச்சி தள்ளி விடுறது நர்சரியல் வழியை இங்கே பிடிச்சிங்க நீங்கள் வந்து பின்னுக்கு நில். இந்த விளையாட்டுகள் வந்து இதை பற்றி படித்ததால் எனக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு முன்னால் யார் செய்தாலும் அதில் போய் கூட்டுப்பெண்ணில் பாட்டு அது கூடாது. அது அந்த பிள்ளைன்ற ஆளுமை விருத்தியை நிறையவே பாதிக்கும். இப்படியா நாட்களையெல்லாம் அந்த இடத்துலேயே வச்சிருக்கக்கூடாது. அவையை பிடிச்சி கவுன்சிலிங் அனுப்பி விட்ருவோம் ஓடுகிறியாண்டு. ஒவ்வொரு பிள்ளைக்குமே ஒரு திறமை இருக்கும், அதை அடையாளம் காட்டணும். பாரு அவன் நல்லா பாடுறான், நீ ஏன் இப்படி இருக்கிறாண்டு. உண்மையாக ஒவ்வொரு பிள்ளை படிக்க பிறந்தது. சில மேத்ஸ் நல்லா செய்யும், சிலது நல்லா மியூசிக் பாடும், சில நல்லா ட்ராயிங் இருக்கும். அது ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு ஆற்றல். ஒரு ஆளுடைய ஒரு ஆள் கடைசி வந்து ஒப்பிடக்கூடாது. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதை நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேர். எனக்கு 36 வயசு தான். நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு திறமை. இது எங்கட சொசைட்டியில் இருக்கிற ஒரு பிரச்சனை. தங்களுடைய பெற்றார்களுடைய வன்மங்களை பிள்ளைகளில் செலுத்துறது. இப்போ எங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் இந்த பிள்ளை ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணிட்டு இருந்தா, ஓஎல் பாஸ் பண்ணிட்டு இருந்தா, ஏல 3 எடுத்துட்டா இங்கே படியன் சரி அடித்து சம்பல் ஓட்டுருவார் தேப்பன். இது எங்கட சொசைட்டியில் இருக்கிற பிரச்சனை இல்லையோ? இது ஓமனை நீங்கள் நம்பினா இந்த காணொலியை நிறைய பேருக்கு பகிர்ந்து விடுங்கோ. ஒரு பிள்ளையும் ஒரு பிள்ளையோடையும் ஒப்பிடாதீங்க தயவுசெய்து. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசம்தான். அப்போ நீங்கள் கேட்கலாம், இதை நீங்கள் செய்கிறீங்களா நிறுவனண்டா? நான் செய்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்கிறேன். அது காலம் பதில் சொல்லும். அதே மாதிரி யாரையும் தான் ஒப்பிடக்கூடாது. வீட்டில் பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை, யாரையுமே ஒப்பிடக்கூடாது. அது கொஞ்சம் அவசரங்களில் கோவங்கள் எல்லாருக்கும் மாறதான். நான் பிறகாவது ரியலைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்டுருவணும். நீங்கள் வித்தியாசமானால், நீங்கள் தனித்துவமானால். இப்போ ஒரு பிள்ளையாக ஒரு விஷயத்தை செய்திருந்தா முட்டாள் பதில் என்னடா செய்து வச்சுக்கேன்னு கேட்காம இந்த விஷயத்தை நீங்கள் அப்படி செய்திருக்கலாம், இல்லை அப்படி செய்தால் நல்லா இருந்திருக்குமே அந்த பிள்ளைங்க யோசிக்குமே. அப்போ 2 வித்தியாசமாக கதைக்கிறாருண்டு அவனுக்கு நம்பிக்கை கூடுமோ, நான் மாற்றி செய்ய சொல்லி சொல்கிறாருண்டு. இது என்னென்னா அடிச்சாமத்துறது லைட்டு நூற்ற மாதிரி அங்கால கொண்டு ஒழும்பு நாயதால் இப்படி கதைக்கிறதுக்கு மன்னிச்சு கொள்ளணும். இப்படி தான் எங்கள் ஊரில் ஆக்கள் கதைக்கிறவன். உனக்கு சரி வராது. மியூசிக் பண்ண போறியோ, நீ பாட்டு பாட போறியோ, உனக்கு சரி வராது, சும்மா போட வேயா. இப்படி தான் நாங்கள் ஆக்கள் கதைப்பினோம். இது சரியான பிழை. இந்த ப்ராக்டிஸ் வந்து ஒரு சரியான தவறான முன்னுதாரணம். இது மாற்றப்பட வேண்டும்ன்றதுக்காகத்தான் இந்த காணொலியை வந்து நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்படி கதைச்சு இதுகளின் அல்டிமேட் விளைவு தான் இந்த குழப்பம் விளைவிக்கிறதும் எல்லாம். நிறைய விஷயங்களுக்கு பின்னால் இந்த வீட்டில் இருந்தால் இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு ஆளோட ஒரு ஆள் ஒப்புறது, எனக்கு மட்டும் எல்லாம் பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறது. இது வந்து பிள்ளைகளை மற்றவையோட ஒப்புறதும் உங்களோட பிள்ளைகளை நீங்களை தாழ்த்தி பேசுகிறதும் தான் காரணம். ஏதாவது கடுமையான வார்த்தைகள் பாவிச்சிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. அதை ஒரு உதாரணத்துக்கு விளங்கப்படுத்துறதுக்காக அப்படி சொன்னேன். நன்றி, வணக்கம்.